தங்கம் அழுகாதடி. பாருங்கப்பா பாருங்க. குட்டி இல்லையா? பெரிய பண்ணி தான் 10 பண்ணி இருக்குது, வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எத்தனை பண்ணி வேணும்? எங்களுக்கு 200 வேணுமா? 200 பண்ணி உடனே கிடைக்குமா? நீங்க என்ன கலவாரம் வந்தீங்களா பண்ணி வாங்க வந்தீங்களா? 200 பண்ணி வேணும்ன்றீங்க. உடனே 200 பண்ணி. 200 பண்ணி தாமா வேணும். 10 பண்ணி வாங்கிட்டு போங்க. பிசினஸ்க்கா வாங்க மாட்டாரு. என்ன வாங்க மாட்டாரு? ஒரு முதலாளி பார்த்து பேசிட்டு இருக்க. பண்ணி வாங்க வரல போங்க. போங்க. பண்ணி வாங்க வந்துட்டீங்க. பண்ணி வாங்குற ஆளு மூஞ்சி பாரு போங்க. ஹலோ. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னவா? நம்ம வராகத்துக்கு கோஸு, பீட்ரூட்டு, கேரட்லாம் அரிஞ்சு நிற்கிறேன். ஆமாயா, வராகத்தை நல்லா பார்த்துக்கோ. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து வராகம் தொலைஞ்சு போனதுனால கல்யாணமே நின்று போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வேணும்னா நம்ம வராகத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புற பார்க்குறியா? சரி அனுப்பு. ஐ லவ் யூ. குட் 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 குட். இன்னும் ஒரே முறை. அப்படியே பாரு அப்படியே பாரு அப்படியே. ஹலோ. என்ன சார், ஆளையும் காணோம், ஃபோனையும் காணோம். ஓகே சொல்லிட்டா எப்போ என்னால் பேசலாம் பார்க்கலான்னு இருக்கீங்களோ? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதான். நீ என்ன வேலை பார்க்குற? டிஷ் ஆண்டனா மாட்டுற வேலை. ஓ, அப்போ மாத சம்பளம் எவ்வளோ வரும்? அது ஆண்டனா சைஸை பொறுத்து வரும். அட என்ன நீ ரொமான்ஸாக பேசணும் பார்த்தா வேலை சம்பளம்னு இருக்கிற. அட போமா நீ. ஹலோ ஹலோ காவேரி. சரி நீ எங்கே இருக்க? அப்படியே கொஞ்சம் வெளியே பாரு. யோ உத்ரா, 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா அரை மணி நேரம் ஆச்சு. எங்கேயா இருக்க? ஒரு வேலையா வந்தேன் ப்ரூனே, வந்துடுறேன். யோ கோடாங்கி சொன்னதை மறந்துட்டியா? உங்க அப்பா ரத்தம் வந்து எடுத்து செத்துருவேன் ப்ரூனே. உன் தங்கச்சிக்கு டைவர்ஸ் ஆயிரும், உன் வீட்டை சித்தப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாயா? எனக்கு வந்து தாம்பத்தியமே நடக்காதுன்னு சொன்னார், அதை பத்தி யாராவது கேட்டிங்களா? என்னது தாம்பத்தியமா? அதுக்கு என்ன பண்ண போற? காவேரி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய். புசு 2 நாளைக்கு எப்போ வந்து சாப்பிட்டாலும் கணக்கு எழுதி வச்சுக்கோ, வேலை முடிஞ்சா நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரோம், போகலாம். மை ஒன்லி சன் சின்ன பூசாரி சுப்பிரமணி. வணக்கம். டே வணக்கம் அக்கான்னு சொல்றா. வணக்கம் அக்கா. வணக்கம். வாங்க வாங்க. இப்பெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இனி ரெகுலர் பண்ணிக்கலாம்டா. தம்பி அப்பு, சால்னா ஊத்துங்க. சால்னா ஊத்துறதெல்லாம் என் வேலை கிடையாது. அப்புறம் என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? இலை எடுக்கிறது, இலை போடுறதா என் வேலை. அப்ப எதிர்காலத்துல நீங்க வளர்ந்துருவீங்க. ஃபேமிலி. எப்பா பூரியே நல்லா இல்லப்பா. தின்னு தொலை. என்னைக்கு பூரிய நீ பார்த்த? இவன் என்னடி பூரியத்துக்கு மடியில வைக்கிறா? போற போக்க பார்த்தா இலைய கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க போல இருக்கு. நேத்த எண்ணித்தான் நிக்கல குழம்பி சம்பவம் செய்ய போறேன் தரமா. என்னையா பண்ற? உச்சத்துல தாமா வழிய ஜோசிய கிளிய கேட்டுத்தான் போறேன் வேகமா. நான் தான் நனைய தங்கத்தில் மழைய மேகம் மேகம் தூவா தூவா தலையா சுண்டித்தான் பார்க்கிறேன் காச கனவுல. நான் தானே முடியால் மலைய. எனக்கு என்னமோ கண்டிப்பா இங்க இருக்குன்னு தோணுது. எப்படி சொல்ற? என் பச்சி சொல்லுது. மொட்டை தலை ஏதேதோ நேரத்தை இன்னொரு ஏதோ பஜ்ஜி சொல்லிச்சு, பருப்போட சொல்லிச்சுன்னா எதுவுமே காண. சொல்லுப்பா, எங்கயா இருக்க? இங்க எருமப்பட்டி பாளையத்துல இருக்கம்பா. என்னது எருமப்பட்டி பாளையம்? ஆமாப்பா. அங்க பண்ணி இல்லாம இருக்கு. அதான்பா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்க?
சவுத் எடிச்சாம்பட்டியில முடிச்சிட்டு டைரக்ட் எடிச்சாம்பட்டிக்கு போயிட்டு இருக்கேன். என்னையா தமிழ்நாட்டுல இல்லாத ஊர் பேர்லாம் சொல்றாங்க? ரசத்தை காணா. ரசம் எப்படா காணா போங்க? ஏய் ரசம் ஊத்துங்கப்பா. யோ எல்லாம் உங்க ஆளுங்களாயா? நோ நோ ரிலேஷன் ரிலேஷன் ரிலேஷனா? எப்படி தேடுறாரு பாரு. இந்தாங்க மா பட்ரா சேர்த்து போதும் போப்பா. மா கரெக்டா வந்துட்டானுங்களே. ஏய் இங்க பாரியா பண்ணி. எருமமா இருப்பான். அங்கிட்டு போய் தேடியா? யோ குமரம்மா இங்கிட்டு போய் தேடியா? இன்னும் அடியில தேட. யோ புருனே அறிவு இருக்கா உனக்கு? நீ வந்து தேடி அப்ப தெரியும். யோ இடியா நானும் தேடுறேன். அம்மா வாய்கிலியே பேசு. யாரா நீங்க ஒரு வேளை செய்ய மாட்டீங்க? இறங்குடா. கொட்டையத்துல புடிஞ்சு போறான். ஆடுப்பா. ஏய் ஆடுன்ற ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பழைய ஜோக்கியா இது. யோ இப்ப உண்மையிலே பன்னிக்குட்டியத்தான் இடிச்சியா இல்ல நாய்க்குட்டியா இருக்க போகுது? பண்ணி தான்யா. எப்பா ப்ரூனே இருந்தல சொல்லேன். அடையா 2 கண்ணால பார்த்தனே வெள்ளையாத்துணுன்னு அறிஞ்சியா? என்னது வெள்ளை பண்ணியா? நான் சொல்லல. ஏன்பா 2 நாளா கலர் தெரியாம தான் தேடினீங்களா? ஊருக்குள்ள விசாரிச்சதை வச்சு சொல்றேன். பன்னியில 2 வகை இருக்கு. ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை. அதுல நம்ம தேடுறது கருப்பு. அதுல வெள்ளை. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த சாமுத்திரிகா பட்டுச்சேலை மாதிரி பன்னிக்கு பார்டர்ல கருப்பு கொடுத்து மேல வெள்ளையா இருக்கு. இல்ல பூசு, அம்மா பண்ணி வெள்ளை, அப்பா பண்ணி கருப்பு, அதனால புள்ள வெள்ளை. என்னடா அப்பே ஆத்தாண்டுக்கிட்டு? யோ பன்னி என்ன கலரியா? என்னங்கடா? யோ நேரா வண்டி ஓட்டுற? பார்த்தா தெரியல, சூப்பர் எக்ஸல். அது தெரியுது. அதுக்கு நேரா வந்து வண்டியில அடிப்பியா? பிரேக் பிடிக்க மாட்டா? அதே பிரேக் நீ பிடிக்க வேண்டியதானே? மூஞ்சி போய் இருப்பாண்டி. ஏன்பா இங்க பண்ணி வளர்க்குறவங்க யாரையா தெரியுமா உனக்கு? எதுக்கு? சும்மா ஒரு படிப்பு விஷயமா பண்ணியை படிக்க வைக்க போறியா? ஏய் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தேவைப்படுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்றேன். வரண்டா. ஏய் வாங்கடா வாங்கடா. பேட்டை கொடு. எதுக்குண்ணா? உருவான்றா. வேணாண்ணே எங்க அப்பா தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருந்தேன். ஒப்பனை போய் சண்டை கூட்டினாடா. அவன் கல்யாணத்தை வச்சுக்கின்னு வயிற்றுல புளிய கரைச்சினுக்கிறான். கிரிக்கெட் விளையாடுறானுங்க. போடா. 10 ரிட்டையர் ஆயிட்டாரு.